வார்த்தைகளை கொச்சையாக உச்சரிக்கிறாங்களா, வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் கொச்சையாக உச்சரிக்கிறாங்க அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கிராமப்புறங்களில் படிக்காதவங்க அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கொச்சையாக இருக்கும். ஒழுங்காக சரியாக ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு முறையில் ஏற்பட்ட வெறுப்பு தான் காரணம். இப்போ அம்மாவை என்னென்னு கூடுவாங்க? எம்மாம்பாங்க. அப்பாவை எப்படி கூடுவாங்க? எப்பான்னுவாங்க. அக்காவை எப்படி கூடுவாங்க? எக்கா அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா அந்த உறவு மேலே வெறுப்பு. அந்த அம்மா மேலே வெறுப்பு தான் அம்மாவை அம்மான்னு சொல்ல தெரியாமல் அம்மான்னு கூப்பிட்றதுக்கே வாய் கூசும்போது தான் சரி எப்படியா கூப்பிட்டு போவோம், அப்படி கூப்பிட்டு தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எம்மா, எக்கா, எப்பா அப்படின்னு சொல்லி எண்ணெய்ங்கிறது. அண்ணனை வந்து எண்ணெய், தம்பியை வந்து தம்பின்னு சொல்லுவாங்க. தம்பின்னு சொல்ல மாட்டாங்க. சரி, நல்ல வேலை, அதாவது தப்பிச்சது அப்படின்னு. அப்போ இந்த உறவு முறை மேலே வெறுப்பு. அதனால தான் இந்த மனுஷங்க கொச்சையாக பேசுகிறதுக்கு காரணம். அதாவது வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியாமல் போகிறதுக்கு அதான் காரணம். உறவு முறை மேலே வெறுப்பு. அம்மா மேலே வெறுப்பு தான் அம்மாவை எம்மான்னு கூப்பிட்றதுக்கு காரணம். அப்பா மேலே உள்ள வெறுப்பு தான் அப்பாவை எப்போன்னு கூப்பிட்றது. எப்போ, எப்பே, எப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு காரணம் அதுதான். அந்த மாதிரி ஒரு அண்ணன் மேலே உள்ள வெறுப்பு தான் எண்ணெய்ன்னு கூப்பிட்றதுக்கு காரணம். எண்ணோ எங்கள் அண்ணனை பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் அண்ணனை கூப்பிடும்போது இங்கே வானே, எண்ணெய்ன்னு அந்த மாதிரி கூப்பிட்ற காரணம் அண்ணன் மேலே உள்ள வெறுப்பு, அந்த உறவு மேலே உள்ள வெறுப்பு. அதனால தான் வந்து நிறைய வார்த்தைகள் சில இப்போ படிக்காதவங்க அப்படின்லாம் இருக்கும்போது அவங்களுடைய வார்த்தைகள் ஏன் உச்சரிக்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சரியாக தெளிவாக ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு வார்த்தையை சரியாக உறவு மேலே உள்ள அந்த சின்ன வயசில் அவங்க ஏற்பட்ட அந்த வெறுப்பாக வளர்ந்த ஒரு வாழ்க்கை முறை. சரியாக உணவு கிடச்சிருக்காது, பெற்றோர்களால் சரியாக உணவு படாமல் இருந்திருக்கும். அதனால் பெற்றோர்கள் மீது உள்ள வெறுப்பு, ஒரு கோபம். சரியாக உச்சரிக்கணும்னா நல்லா பாசமாக வளர்ந்த குழந்தைகள் சரியாக வார்த்தைகளை உச்சரிப்பாங்க. நல்ல பாசமாக இடையூறுகள் வந்திருக்கும். அவமானப்படுத்தி குழந்தைகளை வளர்த்துருக்கக்கூடாது. குழந்தைகளை அவமானப்படுத்தி வளர்க்கக்கூடாது. மடத்தனமாக அடிக்கிறது, அவமானப்படுத்தி வளர்க்குறது, அந்த மாதிரி வளர்க்கும்போது அந்த குழந்தைகள் அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க மாட்டாங்க. பேசுகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா பேச்சு அப்படின்னாலே அதில் அன்பு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நன்றி உணர்ச்சி இருக்கணும். பேச்சு என்பது என்னது சாதாரணமானது கிடையாது. மொழி என்றாலே அதில் நன்றி உணர்ச்சி இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்பு இல்லாத வார்த்தைகளே இருக்கக்கூடாது. அன்பு இல்லாமல் பேசப்படவே கூடாது. அன்பு இல்லாமல் ஒரு வார்த்தை, மொழி என்பது அன்போடு கலந்தது, இரத்தமும் சதையுமாக. மொழி என்பது இரத்தமும் சதையுமாக, அதில் அன்பு கலக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பால் அந்த வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். உறவை வலியுறுத்தி அந்த மொழி என்பது உருவாக்கப்பட்டது. உறவுக்காக தான், அன்பை செலுத்துவதற்காக தான் பேசணும், அந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உனக்கு நான் தெரிவிக்கணும், எனது அன்பை உனக்கு புரிய வைக்க வேண்டும், அதற்காக தான் மொழியை கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை வந்து அவமானப்படுத்தி போதிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்காமல் அவங்கள அவமானப்படுத்தி வளர்க்கும்போது, அசிங்கப்படுத்தி வளர்க்கும்போது, வளர்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு உறவு முறை மேலே வெறுப்பு வந்துடும், பேசுகிறது மேலே வெறுப்பு வந்துடும், அந்த அன்பு மேலே வெறுப்பு வந்துடும். அதனால தான் அந்த வார்த்தைகளை அவங்களால சரியாக உச்சரிக்காமல் கொச்சையாக உச்சரிப்பு, கெட்ட வார்த்தைகள் அதனால தான் உருவாச்சுது. கெட்ட வார்த்தைகள் இந்த உறவு முறையை வந்து சாபம் விட, உறவு முறை மனுஷங்களை மேலே சாபம் விடுறது அந்த கெட்ட வார்த்தைகள். அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து மனித உறவு முறை மீது வெறுப்பை ஏற்படுத்துகிற ஒரு நோக்கம்தான், சாபம் விடுகிற நோக்கம்தான். இந்த மனுஷங்க செத்து போயிடணும், அழிஞ்சு போயிடணும், என்னை அடித்து அவமானப்படுத்தி வளர்த்த இந்த மனித நடைமுறை, இந்த மனித வாழ்க்கை முறை இது அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த சாபத்தோட விளைவு. சாபத்தின் வடிவம் தான் கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகள் கொச்சையாக பேசுகிறதே எனக்கு பிடிக்கலைங்கிறதுனால தான் அந்த பேச்சில் அவ்வளோ கொச்சை. வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியல, அங்கே வார்த்தையை தெளிவாக உச்சரிக்க தெரியல, தான் நினைக்கிறத பிறருக்கு சரியாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறது முடியாமல் போகுது அந்த அளவுக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியாக வார்த்தையை உச்சரிக்கணும்னா அதுக்கு பள்ளிக்கூடம் இதெல்லாம் தான் சரியாக வார்த்தையை உச்சரிப்பதுக்கு காரணம்னு நினச்சிக்காதீங்க. சரியாக அன்போடு வளர்க்கப்பட்டாலே போதும். இப்போ 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது, பேராசிரியர் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அப்போ அங்கே வந்து யாரும் அந்தந்த அப்பா அம்மா வந்து தனது குழந்தைக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுப்பாங்க. எழுதுவதும் எழுதுவது அது மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. சும்மா மணலில் எழுதுறது, ஆனா எழுது, உயிரெழுத்துக்களை மெய் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கறது, அது மாதிரி ஒரு கூட்டல் கழித்தல்களை கற்றுக் கொடுப்பது, வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள்.
வாழ்க்கை அவங்க அது ஒரு எளிதான வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை. அதுக்கு தேவையான கல்வியை அந்த பெற்றோர்கள் உறவினர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு ஜாலியாக குழந்தைகிட்ட கேட்பாங்க, எங்கே உயிரெழுத்துக்கள் சொல்லு, உயிரெழுத்துக்களை சொல்லு, எங்கே மெய்யெழுத்துக்களை சொல்லு, மெய்யெழுத்து எத்தனைன்னு சொல்லு, 1 1 எத்தனை சொல்லு, 2 3 எத்தனை, 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன வரும், 2ஐயும் 3ஐயும் வகுத்தா என்ன வரும், 2 3ஆல் வகுத்தா என்ன வரும், 2லேருந்து 3 போனால் என்ன வரும், 2ல் 3 கழிச்சா என்ன வரும், கழிக்க முடியாதா, சரி 4லேருந்து 2 கழிச்சா என்ன வரும். இப்படி குழந்தைகள்கிட்ட வந்து வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை சும்மா அப்படி அதான குழந்தைய வளர்க்குறது. எப்படி அறிவுபூர்வமாக வளர்க்குறது, எப்படி சொல்லு குழந்தைகள்கிட்ட. 5 5 எத்தனை என்னைக்கா கேட்டிருப்போமா குழந்தைகள்கிட்ட, 5 5 எத்தனைன்னு எத்தனை பெற்றோர்கள் கேட்டிருப்பாங்க. குழந்தைகளை சோறு ஊட்டுறதும் வேறு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். பள்ளிக்கூடத்தில் போய் அதை கற்றுப்பாங்க, பள்ளிக்கூடம் தான் அதை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால் கல்வி கற்றுத்தருவது என்பது பெற்றோருடைய வேலை இல்லை, அது வந்து பள்ளிக்கூடத்து வேலை. அப்போ என்ன நினச்சிங்கன்னா, பள்ளிக்கூடம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷங்க கல்வி கற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்போ கல்வி கற்றுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே பள்ளிக்கூடமே கிடையாது. 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பள்ளிக்கூடமே கிடையாது. அப்போ அங்கே கல்வி கற்றுக்கவே வாய்ப்பு இல்லையா? அவர்களெல்லாம் முட்டாள்களாக மூடர்களாக போய் விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்போடு வளர்க்கப்படுவார்கள். 2040 அப்புறம் வரப்போகிறவங்க யார்? இப்போ இருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தான். இன்றைக்கி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ மென்மையாக இருக்காங்க. அன்போட அவசியத்தை, அன்பு மேலே அவ்வளோ ஆசை அவங்களுக்கு சண்டை போடுறது, வெறுப்பு அழிவு இதெல்லாம் பிடிக்கல. காதல், நட்பு, உறவுமுறை கொண்டாடுகிற ஒரு தலைமுறைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அன்பை கொண்டாடுகிற, அன்பை தேடி அலைகிற, அன்புக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இளைய தலைமுறை அப்படி உருவாகி கொண்டிருக்க. இனிமேல் பிறக்க போகிறவங்க அன்பை கொண்டாடுவார்கள். அன்பை வந்து அன்பு, பாசம் அதெல்லாம் தேடுவாங்க. அதுதான் அறிவு. அன்பை தேடுகிற அதுதான் அறிவு. அன்பை எப்படி பெறுவது, அதுதான் அறிவு. அன்பை தேடுவதற்கான வழிமுறை, உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி நேசிக்கணும், அதுதான் அறிவு. உங்கள் உடம்பு மேலே நீங்கள் முதல்ல அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, அதுதான் அறிவு. அந்த மாதிரி அப்போ உங்கள் உடம்பை நேசிக்காத நீங்கள் எப்படி மற்றவங்கள நேசிப்பீங்க? உங்கள் உடம்பை நீங்கள் தவறாக நேசிக்கிறீங்க, நீங்கள் அப்போ மற்றவங்களையும் தவறாக தான் நேசிப்பீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி சரியாக நேசிக்கணும்? இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச மீன் உணவுகளை, முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் உடம்பை நேசித்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த அறிவுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். பேச்சுங்கிறது நல்லா தெளிவாக உச்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு அன்பாக வளர்க்கப்பட வேண்டும் குழந்தைகள். அன்பு செலுத்துவது என்று கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். வாழ்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அன்பாக வாழும்போது பிள்ளைகள் அதை பார்த்து அன்பை கற்றுக்கொள்வார்கள். அன்பை எப்படி பிறரிடம் செலுத்துவது என்று. அன்பு, பாசம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, இதுதான் ஒரு வார்த்தை உச்சரிப்புக்கு தெளிவாக உச்சரிக்கப்படுவதற்கு காரணம். வார்த்தை தெளிவாக உச்சரிக்கணுமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ அன்பாக அந்த குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணி வளர்க்காத, அவமானப்படுத்தி வளர்க்காத. குழந்தை தானே அப்படின்னு நினச்சிட்டு அடித்து வளர்க்காத, அவமானப்படுத்தி வளர்க்காத. கேட்க யார் வரப்போகிறா அப்படின்னு நினச்சிட்டு நீ அந்த குழந்தைகளை அடித்து வளர்க்காத, அவமானப்படுத்தி வளர்க்காத. பொறுப்பாக வளர்க்க வேண்டும். குழந்தைகள் பூக்களை போன்றவர்கள். அதன் இதழ்களை, அந்த பூக்களின் இதழ்களை சிதைத்து விடாதீர்கள். அந்த காயம் மாறாது. அதனால் அந்த காயம்தான் கெட்ட வார்த்தைகளாக. அதனால் பூக்களை எப்படி அது மாதிரி குழந்தைகளை வளர்த்துட்டாலே போதுமானது. குழந்தைகளை எப்படி மென்மையாக புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறது. குழந்தைகளை போய் ஏன் அவமானப்படுத்துகிற? அதில் தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியாக அங்கே தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கேயும் இருக்குது மகிழ்ச்சி, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று குழந்தைகள் வாயிலாக எப்படி மகிழ்ச்சியாக. அப்போ அப்படி அவங்கள அவமானப்படுத்தினா உன்னுடைய மகிழ்ச்சி தான் கெட்டு போகும். நீ அந்த குழந்தைகளை அவமானப்படுத்தி வளர்த்தா உன்னுடைய மகிழ்ச்சி தான் கெட்டுப்படும். நீ மகிழ்ச்சியாக வாழணுமா? அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடு. அந்த குழந்தைகளுக்கு ஆடுவதற்கு அனுமதி கொடு, பாடுவதற்கு பயிற்சி கொடு, பாடுவதற்கு வாய்ப்புகளை கொடு. ஆடிப்பாடு, விளையாடு, ஓடிப்போ விளையாடு. 1 மணி நேரம் விளையாடி விட்டுத்தான் வீடு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடு. பெற்றோர்களாகிய நீங்கள் உத்தரவிடுங்கள் பிள்ளைகளுக்கு. 1 மணி நேரம் விளையாடாமல் வீடு திரும்பாதே, ஓடிப்போ அப்படி என்று உத்தரவிடுங்கள். ஆடிவிடு, பாடிவிடு. இல்லையென்றால் அம்மா உன்னிடம் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள். நீ ஆடவில்லை என்றால் அம்மா உன்னிடம் பேச மாட்டேன். நீ பாடவில்லை என்றால் உன்னுடைய அப்பா உன்னிடம் கோபித்துக் கொள்வார். நீ விளையாடவில்லை என்றால் உன்னிடம் நாங்கள் 2 பேரும் கோபித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அவர்களுக்கு உங்கள் கோபத்தை காட்டுங்கள். அப்படி வாழ்ந்திருந்தால்
அந்த குழந்தைகள் ஆடி பாடி சந்தோஷமாக நல்லா பேசுவதற்கு ஆசைப்படுவாங்க, அம்மா கிட்ட பேசுவதற்கு, அப்பா பேசுவதை கேட்பதற்கு. அப்போ அந்த வார்த்தைகள் கொச்சையாக வராது, கெட்ட வார்த்தைகளே வராது, வெறுப்பே இருக்காது. இந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமானது. அப்போ தன்னுடைய சந்தோஷத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும், மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக நான் பேசணும், நான் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நான் எல்லாத்துலேயும் தெரிவிக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பாங்க. நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை நீ சரியாக புரிஞ்சிக்கணும். நான் எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா, எந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன் தெரியுமா, அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு, தெளிவாக எனது வார்த்தைகளை நான் உனக்கு புரிய வைத்து சொல்லி விளக்குகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் அந்த வார்த்தைகள் அவ்வளோ அருமையாக உச்சரிப்பாங்க. ஏன்னா நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் தெளிவாக உணர்த்தணும். நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா, எவ்வளோ கர்வமாக இருக்குது தெரியுமா, என்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு உணர்த்தணும். நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத உனக்கு நான் தெரியப்படுத்தணும். பொறுமையாக நான் எப்படி சொல்கிறேன் பாரு, அதை மட்டும் கேளு. அதுக்கான வார்த்தைகளை தேடுவேன், நான் புதிய வார்த்தைகளை கண்டுபிடிப்பேன். அதாவது வார்த்தைகளை உச்சரிப்பதற்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு கொச்சையாக உச்சரிக்கிற ஒரு வாழ்க்கை முறை எங்கே வருது? நீங்கள் மகிழ்ச்சியாக குழந்தைகளை வளர்க்காமல் அவமானப்படுத்தி வளர்க்கும்போது அவங்க வார்த்தைகளை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த, அவங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தைகளை தேடுறாங்க. ஒரு குழந்தைகளை அவமானப்படுத்தி வளர்த்தா அந்த குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைந்த அவமானங்களையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் கெட்ட வார்த்தை. வெறுப்பை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு எவ்வளோ பழி உணர்ச்சி, அந்த குழந்தைகள் தங்களுடைய பழி உணர்ச்சியை வெறுப்பையும் அவமானத்தையும் வெளிப்படுத்துவதற்கு, கடந்து வந்த காலங்களில் அவர்கள் சந்தித்த அவமானங்களையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துவதற்கு, பழி வாங்குகிற உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அப்போ தான் அழிவு சார்ந்த வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது, கெட்ட வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது. அப்போ தான் வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னா நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த மூளை வேலை செய்யும். நீ அழிக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் வராது. அப்போ அந்த மாதிரி அழிக்கணும் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் சரியாக வராது. அப்படின்னா இப்போ இந்த இயந்திர அறிவியல் புத்தகத்தெல்லாம் படிக்கிறாங்களே, இவங்க எல்லாருமே அழிக்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. புத்தகத்தை படிச்சுட்டு அழிவு வேலையில் தான் ஈடுபட போகிறாங்க. அணுகுண்டுகளை கண்டுபிடிச்சவனும் அந்த புத்தகத்தை படித்து தானே வந்தாங்க. அப்போ அவங்க மட்டும் தெளிவாக உச்சரிக்கிறாங்களே, அதுக்கு தான் இதில் ஒரு உண்மை இருக்குது. புத்தகத்தை படிக்கிறோம், நீ அழிக்கணுங்கிற எண்ணத்தோட நீ சரியாக உச்சரிக்கணும்னா, வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கணும்னா, அழிக்கணுங்கிற எண்ணத்தோட நீ சரியாக வார்த்தைகளை உச்சரிக்கணும் அப்படின்னா நீ மாதிரி புத்தகத்தை படி, இந்த பயிற்சி எடு. அப்போ தான் உனக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் அழிக்கணுங்கிற அந்த நோக்கத்திற்கு, அந்த நோக்கத்தை பிறரிடம் வெளிப்படுத்துவதற்கு, உனக்கு வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பதற்கு இந்த புத்தகத்தை எழுதுகின்ற அந்த பயிற்சி உனக்கு தேவை. ஏன் பள்ளிக்கூடம் அப்படின்னா, அழிக்கணுங்கிற எண்ணத்தோட நீ இந்த உலகத்தில் பழி வாங்கணும், அழிக்கணும், கொல்லணும், கொலை பண்ணணும், அடக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ இந்த உலகத்தில் வாழும்போது உனக்கு வார்த்தைகள் வராது, மூளை அதற்கு ஒத்துழைப்பு தராது. அப்படி இருக்கும்போது அந்த ஒத்துழைப்பை மூளையிடமிருந்து பெற வேண்டும், சரியாக வார்த்தைகளை உருவாக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நீ பள்ளிக்கூடத்தில் போய் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, அழிவு சார்ந்து எப்படி பேசுவது, அழிக்கின்ற நோக்கத்தோடு எப்படி பேசுவது, அழிக்கின்ற நோக்கத்தோடு எப்படி உனது பழிவாங்குகிற எண்ணத்தை வெளிப்படுத்துகிற நோக்கத்தோடு எப்படி பேசுவது, எப்படி செயல்படுவது, அதற்கு தான் இந்த பள்ளிக்கூடத்தில் புத்தகங்களை கற்பிக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா தொழிற்சாலை படித்து முடித்தவங்க தானே அந்த தொழிற்சாலையை கட்டமைக்கிறாங்க. இந்த காற்றை மாசுபடுத்துகிறார்கள், காற்றில் உள்ள தூய்மையை அழிக்கிறார்கள், நீரை மாசுபடுத்துகிறார்கள், நீரில் உள்ள தூய்மையை கடலையே அழிக்கிறானுங்க. எவ்வளோ பறந்து விரிந்த அந்த கடலையே இன்றைக்கி அந்த மாதிரி கழிவுகளை கலக்க செய்து அழிக்கிறாங்க. எல்லாம் படித்து முடித்தவங்க செய்த வேலை, படித்தவங்க செஞ்ச வேலை. இந்த தொழிற்சாலைகள் யார் படித்தவங்க தானே. படிக்காமல் ஒரு தொழிற்சாலை கண்டுபிடிக்க முடியுமா? படிக்காமல் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியுமா? படிக்காமல் ஒரு அணு உலைகளை உருவாக்க முடியுமா? படிக்காமல் இந்த ரோடு போட முடியுமா? படிக்காமல் ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்க முடியுமா? படிக்காமல் இந்த ஆங்கில மருத்துவத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஆங்கில மருத்துவத்தால் எவ்வளோ வியாபாரம், அங்கே மறைமுக வியாபாரம், எவ்வளோ நூதனமான மோசடி எல்லாம் நடக்குது. எல்லாம் அப்போ படிப்புனாலே அழிக்கிறது தான். அழிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் பள்ளிக்கூடம். அதை கற்றுக் கொடுக்கறது தான் ஆசிரியரோட வேலை, பேராசிரியரோட வேலை. அதுதான் எப்படி இந்த உலகை அழிப்பது, ஆக்கப்பூர்வமான உலகில் அழித்து நீ சுகமாக வாழலாம் அப்படின்னு ஆசை காட்டி அழிவு வேலையை செய்கிறாங்க. மறைமுகமாக அழிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கு. அவனுக்கு அதை செய்யணுன்னா இப்போ நீ கொலை பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தருவீங்க? நீ முதல்ல 10,000 தர முடியாது, 2 லட்சம், உனக்கு 10 லட்சம், 1 கோடி ரூபா தரேன், அவரை போய் கொலை பண்ணிட்டோன்னா பண்ணிடுவான்ல. 1 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சொகுசாக வாழலாம். ஸோ ஒரு கொலை தானே பண்ணிட்டு போயிடுவோம்,
செஞ்சால் 1 கோடி ரூபா கிடைக்குது. சரி கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு அப்புறம் சந்தோஷமாக வாழலாம். அதே மாதிரி தான் நீ சொகுசாக வாழ்வதற்கு நீ இந்த உலகை அழிக்க வேண்டும், இயற்கையை அழிக்க வேண்டும். அதற்கான பயிற்சி தான். எப்படி அழித்தால் இந்த இயற்கையை எப்படி ஆக்கப்பூர்வ வழி போய் அழித்து நீ எப்படி சொகுசாக வாழ்வது? எங்கே கிடைச்சாலும் சரி, நிலவில் போய் உடனே அங்கே ஆராய்ச்சி, அங்கே என்ன கிடைக்கிது, அங்கே என்ன தனிமம் கிடைக்கிது, கடலுக்கடியில் போய் அங்கே என்ன கிடைக்கிது, கடற்கடிலையும் தொழிற்சாலை வச்சுருக்காங்க, அங்கே என்ன கிடைக்கிது, அதுலேருந்து இருக்கிற பெட்ரோலை எப்படி வெளியில் எடுக்கிறது, கடற்கடியில் எங்கே என்ன கிடைச்சா அழிச்சிரு, சுரண்டிரு, விடாத நிலக்கரி எல்லாத்தையும் சுரண்டி அழிச்சிரு. நிலக்கரி சுரங்கம் படித்தவங்களால் மட்டும்தானே அதை செய்ய முடியும். அழிக்கின்ற வேலை தான் மேம்பட்டிருக்கிறது. இந்த படிப்பு மூலமாக, புத்தக படிப்பின் மூலமாக மேம்படுத்தப்பட்ட அழிவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலங்களில் அழிக்கின்ற வேலை நடந்தது. அப்போது அந்த உலோக அழிக்கின்ற வேலைகள் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தது. பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலங்களில், பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்படாத காலங்களில், புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் அழிவு வேலைகள் மனுஷங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த உலகத்தை கண்டுபிடித்த பிறகு தான் அழிவு வேலைகளின் ஆரம்பம் ஆரம்பிச்சது. உலகங்களை கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்களா, அப்போ தான் அந்த அழிவு வேலைகள் ஆரம்பிச்சது. இந்த தானியங்கி இயந்திரங்கள்லாம் வருவதற்கு முன்பு வரைக்கும் மனுஷங்க கையால் பயன்படுத்துகிற இயந்திரங்களை வைத்துக்கொண்டு அழிவு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள், அழிக்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு இயற்கை வளத்தை அழித்து பாறைகளை உடைச்சி வீடு கட்டினாங்க, மண் வளத்தை அழித்து செங்கல்களாக மாற்றி அப்படி என்னென்னோ பண்ணாங்க. தங்கம் ஒரு தானியங்கி இயந்திரங்கள் வந்ததுக்கப்புறம் அழிவு வேலை இன்னும் மேம்பட்டு விட்டது. பள்ளிக்கூடங்கள் அமைத்தார்கள், கல்லூரிகளை அமைத்தார்கள், புத்தகங்களை கண்டுபிடித்தார்கள். அப்போ இந்த கல்வி கற்று இந்த அழிவு வேலைகளை இப்போ மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு இயந்திர தொழில்நுட்ப மயமாக்கப்பட்டிருக்கிறது அழிவு வேலைகள். அதை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம். அதை கற்றுக் கொடுக்குறக்காக தான் பள்ளிக்கூடமே தவிர நீ இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படின்னா உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை. அப்போ பள்ளிக்கூடம் இல்லைன்னா நம்ம கொச்சையாக பேசிடுவோமோ, வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க தெரியாமல் போயிடுவோமோ அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைகளை அதாவது அழிக்கின்ற நோக்கத்தோடு வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது என்பதைத்தான் இந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கிறது. அழிக்கின்ற நோக்கத்தோடு, இயற்கையை அழிக்கின்ற நோக்கத்தோடு, இந்த பூமியை மனுஷங்களை அழிக்கின்ற நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை எப்படி சரியாக உச்சரிப்பது, எப்படி பிழையில்லாமல் பேசுவது, பிழையில்லாமல் எப்படி எழுதுவது என்பதைத்தான் இந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் கற்றுக் கொடுக்கிறது. புத்தகங்களும் ஆசிரியர்களும் அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நீ அப்போது இயற்கையோட 2040 அப்புறம் இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அப்போ அங்கே உள்ள மக்கள் எப்படி சரியாக வார்த்தைகள் உச்சரிப்பார்கள்? அவர்களுக்கு அந்த அழிக்கின்ற நோக்கம் கிடையாது. அழிக்கின்ற நோக்கம் என்பது அவர்களுக்கு கிடையாது. பழிவாங்குகிற எண்ணம் என்பது அவர்களுக்கு கிடையாது. ஆடம்பரமாக சொகுசாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. அந்த அன்பு தான். அந்த இயற்கையை நேசிப்பாங்க. அவங்க அம்மாவை நேசிப்பாங்க, அப்பாவை, பிள்ளைகளை, தாத்தாவை, பாட்டியை, உறவினர்களை, நண்பர்களை எல்லாரும் நேசிப்பாங்க. அன்பு, பாசம். ஒரு குழந்தைகளை வளர்க்குறது அவ்வளோ அருமையாக வளர்ப்பாங்க. எந்த ஒரு புறாவது ஒரு பறவைகளாவது தனது குஞ்சுகளை அடித்து அவமானப்படுத்தி பார்த்துருக்கிறீர்களா? எந்த ஒரு நாயாவது தன்னுடைய குட்டிகளை அடித்து அவமானப்படுத்தி பார்த்துருக்கீங்க? எந்த ஆடாவது தனது குட்டிகளை அவமானப்படுத்தி பார்த்துருக்குதா? அந்த அறிவு கூட நமக்கு இல்லாமல் குழந்தைகளை அடித்து அவமானப்படுத்தும். அதனால தான் கெட்ட வார்த்தைகள் உருவாச்சு, கெட்ட நோக்கங்கள் உருவாச்சு, பழிவாங்குகிற எண்ணங்கள் பிறந்தது. அதனால தான் அழிவு வேலைகளில் அந்த தலைமுறை பிற்காலங்களில் ஈடுபடுவதற்காக பள்ளிக்கூடங்களில் அந்த முறையான பயிற்சி அதற்காகத்தான் வழங்கப்படுகிறது. பள்ளிக்கூடம் என்பது அழிவு வேலைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு முறையான, ஒரு பாதுகாப்பான ஒரு பயிற்சி. எப்படி பாதுகாப்பாக அழிவு வேலைகளில் ஈடுபட வேண்டும். நீ பாதுகாப்பான வேலை செய்வ, ஆனால் உனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் நீ வேகமாக வண்டியில் போவ, வேகமாக, ஆனால் நீ கீழே விழுந்து மண்டை உடச்சிடக்கூடாது. அதுக்கு தான் ஹெல்மெட் போடுறாங்க. அது மாதிரி ஒரு அழிவு வேலைகளில் ஈடுபடும் பொழுது நீ எப்படி உன்னை பாதுகாத்துக் கொள்வது, பாதுகாப்பாக இருந்து கொண்டு எப்படி அழிவு வேலைகளில் ஈடுபடுவது. இப்போ ஒரு போரிடுறாங்க, அவங்க எல்லா ஹெல்மெட்லாம் போட்டிருப்பார், சண்டை போடுவார், ஹெல்மெட்லாம் போட்டு புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டு அவர் என்ன செய்கிறாரு? அழிக்கிற வேலையை தான் செய்கிறாரு. புல்லட் ப்ரூஃபெல்லாம் போட்டுட்டு அவர் அழிக்கிற வேலையை தான் செய்கிறார். அப்போ அந்த கவசம்லாம் பாருங்கள், அழிவு வேலையில் ஈடுபடும் போது தேவைப்படுவது தான் அந்த கவசம். அது மாதிரி ஒரு நாட்டின் அதிபர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு குண்டு துடைக்காத காரு, புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு, பாதுகாப்பு படை. என்னத்துக்கு இவ்வளோ பாதுகாப்பு? இவர் அழிக்கிற வேலையை செய்வதில் இவர் தலைவராக இருக்கிறார் அந்த கூட்டத்திற்கு, மக்களுக்கு. அதனால தான் இவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு. அப்போது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போகும்போது அவங்களாம் பாதுகாக்கிற வேலையை செய்கிறாங்க. இயற்கையின் பாதுகாவலர்கள் அவர்கள். 2040 அப்புறம் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இருக்குது பாருங்கள், 2024 அப்புறம் இந்த குழந்தைகள் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் இயற்கையின் பாதுகாவலர்கள். அவர்கள் அழிக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. அவனால் அவங்க பிற்காலங்களில் இந்த பள்ளிக்கூடமே அவங்கள வெறுத்துரும். பள்ளிக்கூடம் அவங்களுக்கு பிடிக்காது.
அவர்கள் அன்பு செலுத்துவதற்காகவே பிறந்தவர்கள், அன்பு செலுத்த வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு பிறக்கிறவர்கள் அவர்கள். அதுதான் அவர்களது நோக்கம். அதனால் அன்பு செலுத்துவது எப்படி, காதலிப்பது எப்படி, நட்பாக வாழ்வது எப்படி, ஒற்றுமையை மேம்படுத்துவது எப்படி, ஒற்றுமையை உருவாக்கி அதை பாதுகாப்பது எப்படி, இந்த இயற்கையை பாதுகாப்பது எப்படி. அவங்களாம் டாக்டரோ இன்ஜினியரோ ஆக மாட்டாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இயற்கையை அழிக்க பிறக்கவில்லை, இயற்கையை பாதுகாக்க பிறந்தவர்கள். அதனால் அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அந்த படிப்பு வந்து பெற்றோர்களுக்காக ஒரு 5 வரைக்கும் படிப்பாங்க, ஒரு 6வது வரைக்கும் 7வது வரைக்கும் முக்கி படிப்பாங்க. அவங்க தலையில் ஏறாது. ஏன்னா அதற்கான ஒத்துழைப்பு இனிமேல் அந்த மூளையின் செயல்பாடுகளில் இருக்காது. ஏன்னா தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்து கொண்டே இருக்காது. அதுதான் இடைவெளி ஏற்பட்டுவிடும். இனிமேல் வந்து அழிவு வேலைகளால் மனுஷங்களால் ஈடுபட முடியாது. அதுதான் உண்மை. ஏன் வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இயற்கையின் பாதுகாவலராக இருப்பார்கள், இயற்கையை பாதுகாக்கிறவர்களாக, குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறவர்களாக, மனித வாழ்க்கையை பாதுகாக்கிறவர்களாக, அன்பை பாதுகாக்கிறவர்களாக, மரியாதையை பாதுகாக்கிறவர்களாக ஏன் இருப்பார்கள் என்றால் இனிமேல் அவர்களால் அழிவு வேலைகளில் ஈடுபட முடியாது. காரணம் என்னென்னா, அழிவு வேலைகளில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மனுஷங்க வன்மையானவர்களாக மாறுவது தான் காரணம். மென்மையானவர்கள் மனுஷங்க, ஆனால் அவர்கள் வன்மையானவர்களாக மாற முடிகிறது. அதுதான் வந்து இங்கே அழிவு வேலைகளில் ஈடுபடுவதற்கு காரணம். ஏன் மாற முடிகிறது? அவருடைய எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அது கடினமாக வேலை பார்க்குது. அதனால தான் இவங்களால் கடினமாக உழைக்க முடியுது. இவர்கள் கடினமானவர்களாக மாற முடிகிறது. அப்போது வந்து அந்த எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்து அது தொடர்ச்சியாக வரலை அப்படின்னா என்னாகும்? இவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். மென்மையான வேலைகளை மட்டும்தான் இவர்களால் செய்ய முடியும். அப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னா, எண்ணங்கள், கனவுகள் அப்படி அடிக்கடி வராது. ஒரு எண்ணம் வருதா, ஒரு இடைவெளி, அப்புறம் ஒரு எண்ணம், அப்புறம் கொஞ்சம் நேரம் இடைவெளி, அப்புறமா ஒரு யோசனை, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு இடைவெளி, ஒரு ஓய்வு, அப்புறமா ஒரு சிந்தனை. இப்படி வந்து மனது வந்து மென்மையாக உழைக்க தயாராகிறது. நம்மளாம் மனுஷங்களாக மாறிட்டோம். நம்மளாம் மனுஷங்களாக முழுமையை அடைந்து விட்டோம். இனிமேல் பிறக்கிற குழந்தைகளோட மனநிலை இப்படி தான் இருக்கும். மனப்பான்மை, மனதின் செயல்பாடு இப்படி தான் இருக்கும். அவர்களால் கடினமாக வேலை செய்ய முடியாது. கடினமாக முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு உழைக்க முடியாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் கடினமாக உழைக்க வேண்டும். தொடர்ச்சியாக கடினமாக முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு உழைச்சாதான் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும். அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுடைய மூளையின் செயல்பாடு என்பது அவர்கள் அந்த எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் தொடர்ச்சியாக வரவே வராது. அது அப்பப்போ ஒன்று வரும். ஒரு யோசனை வரும், அப்புறம் வெற்றிடமாக இருக்கும், அப்புறமா ஒரு யோசனை வரும், அப்புறமா வெற்றிடமாக இருக்கும், அப்புறமா ஒரு சிந்தனை வரும், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு யோசனை வரும். இந்த மாதிரி மென்மையாக மனசு செயல்படும்போது மனுஷங்களால் கஷ்டப்பட முடியாது. அப்போ வேறு வழியே இல்லாமல் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது, கடினமாக உழைக்க முடியாது. வேறு வழியே இல்லாமல் மனுஷங்க மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். மென்மையானவர்களாக வாழ தொடங்கி விடுவார்கள். அப்போ மென்மையானவர்களாக வாழ வேண்டுமென்றால் நம்மால் எதை சாதிக்க முடியும்? மென்மையானவர்களால் எதை சாதிக்க முடியும்? ஒரு லட்சியம். மென்மையானவர்களுக்குன்னு ஒரு லட்சியம் தேவை. வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் தேவை, ஒரு நோக்கம் தேவை. அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வது, அன்பு செலுத்துவது. மென்மையானவர்களால் முடிகிற ஒரு அன்பு செலுத்துவது, பாதுகாப்பது, இயற்கையின் பாதுகாவலர்களாக மாறிவிடும். அழிப்பதற்கு தான் நமக்கு அதிகப்படியான வலிமை தேவை. இந்த இயற்கையை அழிப்பதற்கு தான் நமக்கு அதிகப்படியான வலிமை தேவை. அதைத்தான் இந்த பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷங்களை அழிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வலிமை தேவை. ஆனால் பாதுகாக்கணும்னா மென்மையான உணர்ச்சி போதுமானது. மென்மையானவர்களாக வாழ்ந்தாலே போதுமானது. அதற்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை. அதனால தான் 2040 அப்புறம் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே செயலிழந்துடும். தொழிற்சாலைகள் எல்லாமே சேர்ந்துடும். அங்கே பள்ளிக்கூடம் தேவையில்லை. 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை, ஆசிரியர்கள் தேவையில்லை. பெற்றோர்களே, உறவினர்களே, உற்றார்களே, பக்கத்து வீட்டுக்கார எல்லாருமே வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாக மாறிவிடுவார்கள். வாழ்வதற்கு தேவையான கணிதத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், கவிதையை சொல்லிக் கொடுப்போம். கவிதையை வந்து பார்த்த உடனே கற்றுக்கிறது தான் கவிதை. நான் சொன்னேன்ல, நான் கண்டுபிடித்த கவிதை இருக்குல்ல, அதான் மனித கவிதை. மனித கவிதையை யார் கண்டுபிடிச்சது? நான் தானே கண்டுபிடிச்சேன். அந்த கவிதையை பாருங்கள், பார்த்த உடனே கற்றுக்கலாம். பார்த்த உடனே நீங்கள் கவிதை எழுதி கவிஞராகி விடலாம். நான் பாடுவதை கேட்ட உடனே பாடகராகி விடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிதானது. எல்லாரும் பாடணும், அதுதான் முக்கியம். எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுதானே சமத்துவம். எல்லாரும் பாடணும், எல்லாரும் கவிஞராகணும், எல்லாரும் கதையாசிரியராக, எல்லாரும் படைப்பாளியாக வேண்டும். அப்படி என்றால் அந்த படைப்பு திறன் என்பது எளிதாக இருக்க வேண்டும். கற்பனை திறன் என்பது எளிதாக, வாழ்க்கை என்பது எளிதாக இருந்தால்தான் எல்லாருமே வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்வது எளிதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுதான் சமத்துவம். நீ சமத்துவமாக வாழணும்னா எல்லாராலையும் அது முடியணும். அப்போ தான் சமத்துவம். அங்கே தான் சமத்துவம் இருக்குது.
அதனால் இந்த வீடியோ ஆரம்பத்தில் நம்ம என்ன வந்தோம், கொச்சையாக உச்சரிப்பதற்கு, மொழியை கொச்சையாக உச்சரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் காரணம். மனுஷங்க அன்பு இல்லாமல் போனது தான் காரணம். அன்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தான் மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் காரணம். பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு, பழி உணர்ச்சி. அதுதான் இந்த பள்ளிக்கூடங்கள் ஊக்கம் பெறுவதற்கு, வரவேற்பு பெறுவதற்கு அதான் காரணம். மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு, பழி வாங்குகிற உணர்ச்சி, அதுதான் மேலும் படிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிறது என்னது? அழிக்கணும், நான் விஞ்ஞானி ஆகணும், அணுகுண்டுகளை கண்டுபிடிக்கணும், அணு ஆயுதங்களை உருவாக்கணும், இன்ஜினியர் ஆகணும், தொழிற்சாலைகளை கண்டுபிடிக்கணும், தொழிற்சாலையில் உள்ள கழிவுகளை கடலில் கலக்கணும், ஆறுகளில் கலக்க வேண்டும், இந்த காற்றை மாசுபடுத்த வேண்டும், நான் தொழிற்சாலைகளை உருவாக்கணும், வாகனங்களை கண்டுபிடிக்கணும், வாகனங்களை சாலைகளில் இப்போ ஏகப்பட்ட வாகனங்களை பெருக்கி அதன் மூலம் அந்த விபத்துகளில் மனுஷங்களை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழிக்கணுன்ற அந்த உணர்ச்சி தான் இந்த பள்ளிக்கூடங்கள், லட்சியங்கள், பள்ளிக்கூடத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அழிக்கின்ற அந்த உணர்ச்சியை முறைப்படுத்துகிறாங்க. அதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அழிக்கணுமா, நீ பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களை அழிக்கணும், அப்படி தானே? இந்தாப்பா பள்ளிக்கூடத்தில் படி, நீ ஒரு இன்ஜினியர் ஆகிடு, விஞ்ஞானி ஆகிடு, ஈஸியாக அழிக்கலாம், அணு ஆயுதங்களை தயாரி, விஞ்ஞானியாகி அணு உலைகளை அமைச்சிரு, அணுகுண்டுகளை தயாரிச்சிரு, யாரோ ஒருத்தர் உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பிற நாடுகளோடு பகைமையை வளர்த்து சண்டையை மூட்டி விட்டு நீங்கள் சண்டை போடுவீங்க, அவர் ஒளிஞ்சுப்பார், நீங்கள் போய் சண்டை போட்டு செத்து போயிடுவீங்க. ஆனால் ஒரு விஞ்ஞானி, நீ என்ன நினச்ச? அழிக்கணும்னு நினச்சல, அணு உலைகளை உருவாக்க வேண்டும், அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கணும்னு நினச்சல, உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ உருவாக்கி ஆயுதங்களை போட்டுக்கிட்டு ஆயுதங்களை பயன்படுத்தி தான் சண்டையை போடுறாங்க. எவ்வளோ பாதுகாப்பாக நீ ஒரு பெரிய பலியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை, ஒரு யுத்தத்தை ஒன்றால் நீ படித்து அந்த ஆயுதங்களால் தான் அங்கே சண்டையை போட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க, நீ அடுத்த ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்க, இன்னும் நுட்பமான ஆயுதங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், புதுமையான ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. உயிர் ஆயுதம், வைரஸ்களை பரப்புகிற ஆயுதம், அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது எல்லாமே அதுக்கு தான். எப்படி அழிக்கின்ற அந்த உணர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பு, அழிப்பவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு எப்படி பிறரை அழிப்பது, அதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் இந்த அழிக்கின்ற உணர்ச்சி இல்லை என்றால், அந்த அழிக்கின்ற உணர்ச்சி இழந்து விட்டால் இந்த பள்ளிக்கூடங்கள் போகிறக்கே மனசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களே செயலிழந்து விடும். ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். நீ அன்பு செலுத்த கற்றுக்கொண்டால், தூய்மையான அன்பு, சுயமரியாதையோடு ஒரு அன்பை கற்றுக்கொண்டால், உனக்கு பள்ளிக்கூடங்கள் எதுக்காக படிக்கணுங்கிற கேள்வி வந்துடும். பள்ளிக்கூட படிப்பு மேலே உனக்கு விருப்பமே இருக்காது. உனக்குள்ள ஒரு அன்பு, உனக்குள்ள ஒரு தூய்மையான அன்பு, இயற்கையை பாதுகாக்கின்ற ஒரு தூய்மையான உணர்ச்சி உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வராது. அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா இவங்க நல்ல அன்பு செலுத்துவாங்க, நட்பு, காதல் விடவே மாட்டாங்க. நீங்கள் அவ்வளோலாம் கட்டுப்படுத்தவே முடியாது. கலாச்சாரம் அது இதுன்னு கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க 16 வயசில் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காதல் ஒரே அன்பால் நிறைஞ்சு போயிடும். இந்த மனித வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இது இப்போ உள்ளவங்க பார்ப்போம், ஐயோ சின்ன வயசுலேயே காதலிக்கிறாங்களே, ஐயோ நாசமாக போயிடுவாங்களே, அப்படி இப்படின்னு பதறாங்க. எல்லாம் கெட்ட எண்ணம். காதலிக்க தானே செய்கிறாங்க, அதில் என்ன, அதை பார்த்து ஏன் பயப்படுற? அந்த மாதிரி இந்த பெரியவங்களாம் பார்த்து ஆனால் விடவே மாட்டாங்க. அந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா காதலிப்பதில் போட்டி போடுவானு. நட்பு, ஒற்றுமை, அன்பு, பாசம் அப்படியே பரப்போம். அது பெரிய தொற்று நோயாக பரவிடும். இந்த உலகம் முழுக்க அன்பு, பாசம், காதல், நட்பு, பெற்றோர்கள், சகோதர பாசம், ஒரே அன்பு பாசம்தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் கவனிப்பாரற்று போய்விடும், கைவிடப்படும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிக்கின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் கைவிடப்படும், கவனிப்பாரற்று அனாதைகளாக விடப்படும், வெறும் எலும்புக்கூடுகளாக அப்படியே நிற்கும். கடைசியில் எல்லாரும் இயற்கையை நோக்கி இந்த இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிடுவான். ஆடு, மாடு, நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள், அப்புறம் புறாக்கள், பறவைகள், மீன்கள், இதெல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷங்க நேசிக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை கவனிப்பா இந்த ஐயோ இந்த உலகம் அனாதையாக போதே, ஐயோ அழிக்கின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் கவனிப்பாரற்று அப்படி கவலைக்கிடமான நிலைமையில் எலும்புக்கூடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறதே, ஐயோகோ இந்த மனுஷங்களெல்லாம் பாருங்கள், இயற்கையை நேசிக்கிறாங்க,
இந்த இளைய தலைமுறையினர் பாருங்கள், இவங்களை கேட்குற யாரும் நாதி கிடையாதா? இந்த இப்போ பிறந்த நேற்று முளைச்ச அந்த காளான்களை பாருங்கள், இவர்களெல்லாம் அன்பு பாசத்தை கொண்டாடுகிறார்களே. இப்படியே போனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னவாக போகும்? இந்த இயந்திர அறிவியல் உலகை யார் தான் காப்பாற்றுவார்கள்? இந்த அணு உலைகளில் வேலை செய்கிறதற்கு விஞ்ஞானிகளே வரமாட்டார்களே. இந்த தொழிற்சாலைகளை, இந்த காற்றை மாசுபடுத்துகிற அந்த தொழிற்சாலைகளை பாதுகாக்க யாருமே இருக்க மாட்டாங்களே. ஐயோகோ, இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்பது? இந்த குழந்தைகளை பாருங்கள், இளைய தலைமுறையை பாருங்கள், இந்த நாட்டை, இந்த உலகத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பை விதைத்து கொண்டிருக்கிறார்கள், பாசத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், பாசம் என்கிற நோயை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்த யாருமே இல்லையா? இப்படியே போனால் இந்த அணு ஆயுதங்களை யார் பயன்படுத்துவது? யார் பாதுகாப்பது? அணு ஆயுதங்களை யார் உற்பத்தி செய்வது? இந்த அணு உலைகளை யார் உற்பத்தி செய்வது? இந்த கடலை எப்படி மாசுபடுத்துவது? இந்த கடலை தொழிற்சாலை கழிவுகளை கடலில் செலுத்துகிற அந்த அறிவு, அந்த தொழிற்சாலை நிர்வகிக்கிற அறிவு, அது எல்லாம் இல்லாமல் போருமே. இந்த நிலக்கரியை சுரண்டலாமே, இன்னும் 300 வருஷத்துக்கு இந்த நிலக்கரியெல்லாம் இருக்குதே, சுரண்டி பிழைக்கலாமே. இதெல்லாம் இனிமேல் செய்கிறதுக்கு படித்தவங்க வேணுமே. இந்த குழந்தைகளை பாருங்கள், பாசத்தையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் இந்த உலகத்துக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே. இயற்கையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்களே. இயற்கையை இப்போ இனிமேல் அழிக்கிறதுக்கு யாருமே கிடைக்காம போவாங்களா? இயற்கை எதிர்காலத்தில் இருந்த இயற்கையை அழிக்கவே முடியாதா? என்னடா இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறுவானுங்க, கதறிட்டு கிடப்பாங்க பாருங்கள். இவங்க இந்த குழந்தைகளுக்கு, எங்களுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்களுக்கு அழிக்க தெரியாதுங்களே ஏசமா, எங்களால் இந்த இயற்கை அழிக்க தெரியாதுங்களே. எனக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்களே ஐயா. எங்களால் இந்த இயற்கை அழிக்க முடியாதுங்களே ஐயா. நேசிக்க தான் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் சாதாரணமானவங்க, உங்களை மாதிரி இல்லைங்க ஐயா. உங்களை மாதிரி எங்களால் புத்தகங்களை படிக்க முடியல. உங்களை மாதிரி எங்களால் கடினமாக உயிரை பணயமாக வச்சு உழைக்க முடியல. எங்களால் செய்ய முடிஞ்சது இந்த நட்பு, இந்த அன்பு, பாசம். எங்களால் இதுதானுங்களே ஐயா முடியும். எங்களால் அன்பை தான் விதைக்க முடியும், அன்பை தான் பரப்ப முடியும். எங்களால் இந்த இயற்கையை பாதுகாக்கத்தான் முடியும். அழிக்கிறதுக்கு தேவையான அறிவு எங்கள் மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்களே ஐயா அப்படின்னு இந்த சின்ன குழந்தைங்க, இனிமே பிறக்கிற குழந்தைங்க இந்த உலகத்தை பார்த்து கேட்பாங்க பாருங்கள் கேள்வி. அப்போ நீங்கள் உங்கள் மூஞ்சியை எங்கே தான் வச்சுக்க போகிறீங்களோ தெரில. அப்படி கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் மூஞ்சை போய் அணு உலையில் கொண்டு வச்சுக்கோங்க. தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்கி இந்த காற்று மாசுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த கடலை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த இடத்துல போய் உங்கள் முகத்தில் மூஞ்சை கொண்டு ஒழிச்சு வச்சுக்கோங்க. அந்த தொழிற்சாலைகளில் கொண்டு போய் உங்கள் முகத்தை ஒழிச்சு வச்சுக்கோங்க. அந்த அணு ஆயுத கிடங்குகளில் கொண்டு உங்கள் முகத்தை மூஞ்சியை ஒழிச்சு வச்சுக்கோங்க.